பின்வருவனவற்றுள் எது தவறுன்னு கேட்குறாங்க. SCERTனா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இது கரெக்டு. NCERTனா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இதுவும் கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. NCFTE அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சிங் அண்ட் எஜுகேஷனா, இது தப்பா. NETFனா நேஷ்னல் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி ஃபோரம், அப்போ மூணாவது தான் தப்பா. அப்போ NCFTEனா என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரில, சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மூணாவது தப்பா. அப்போ கரெக்டானது எதுன்னு சொல்லுங்கள். அப்போ ஓகே, அடுத்து விவசாயிகள் தேசிய ஆணையம் பேரா MS சுவாமிநாதன் தலைமையில் பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டது. கூற்று A. நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஆன் February 10, 2004 under the chairmanship of MS சுவாமிநாதன். கூற்று. காரணம் இந்தியாவின் கிராமப்புற சிறு விவசாயிகளின் நிலையை ஆய்வு செய்ய ஒரு குழு தேவைப்பட்டது. இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே தப்பா. A மற்றும் R ரெண்டுமே தப்பா. விவசாயிகள் தேசிய ஆணையம் MS சுவாமிநாதன் தலைமையில் பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டதுன்றது தப்பு. இந்தியாவில் கிராமப்புற சிறு விவசாயிகளின் நிலையை ஆய்வு செய்ய ஒரு குழு தேவைப்பட்டது, இது ரெண்டுமே தப்புன்றாங்க. அப்போ தேசிய விவசாயிகள் ஆணையம் யார் தலைமையில் எப்போ உருவாக்கப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. வங்கி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவு என்னன்னு கேட்குறாங்க. வங்கிகளின் வைப்புத்தொகை அதிகரிக்கும். வங்கிகளின் வைப்புத்தொகை குறைப்பு. வங்கி வைப்புத்தொகை மற்றும் கடன் விகிதம் அதிகரிக்கும். வங்கி வைப்புத்தொகை மற்றும் கடன் வட்டி விகிதம் அதிகரிப்பு. கடன்களுக்கான வட்டி குறைப்பு. The bank rate is raised. Its immediate effect is to cause on increase bank deposit, decrease bank deposit, increase bank deposit and lending rates. decrease in lending rates. அப்போ வங்கி வைப்பு தொகையும் கடன் வட்டி விகிதமும் அதிகரிக்கும். வங்கி வட்டி விகிதம் அதிகரித்தா வங்கி வைப்பு தொகை மற்றும் கடன் வட்டி விகிதம் அதிகரிக்கும். அடுத்து சரியான இடையை கண்டறிக. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது எது எந்த அமைச்சகன்றதை கண்டுபிடிக்கணும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சமூக நீதி மற்றும் அதிகாரத்தில் அமைச்சகமா, இல்லை மத்திய தகவல் ஆணையம் பணியாளர் அமைச்சகம். ஓகே. மத்திய கண்காணிப்பு ஆணையம் உள்துறை அமைச்சகமா, விஜிலன்ஸ் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது, தெரில. மாநிலங்களுக்கு மத்திய கண்காணிப்பு மாநிலங்களுக்கிடையான மன்றம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வருது. ஏன்னா உள்துறை அமைச்சரே அதில் ஒரு மெம்பரு. ஓகேவா? அதாவது
மாநிலங்களுக்கு இடையான உள்குழுக்கு உள்துறை அமைச்சர் தான் ஏதோ ஹெட்டுன்ற மாதிரி வரும். அப்போ உள்துறை அமைச்சகம் தான் கன்ஃபார்ம் அது ரைட்டு. ரெண்டாவதும் 4வதும் கரெக்டு. 3வதுக்கும் 4வதுக்கும் என்ன வரும்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லணும். அப்போ இது என்னது, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸு கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இடஒதுக்கீடுனா டி 243 டி. அப்போ ஏக்கு 4 நீங்கள் ஒரே ஆப்ஷன் தாங்குது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் வி. ஓகேவா? அப்புறம் நகராட்சி அதிகாரம் மற்றும் பொறுப்பு, நகராட்சி அதிகாரம் மற்றும் பொறுப்பு வந்து டபிள்யூ. ஓகேவா? நிதிக்குழு ஒய்ஏ. ஓகே, இப்போ வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய கீழ்கண்ட இணைகளில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி 42வது சட்டத்திட்டம் தான். ஓகேவா? வருமானத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் வந்து 44வது சட்டத்திட்டம் தான். கூட்டுறவு சங்கங்கள் 86 கிடையாது. 86 வந்து என்னது, 2002 86வது சட்டத்திட்டம் வந்து இது கல்வி வந்து அடிப்படை முறைகளில் சேர்க்கப்படுறதும், கூட்டுறவு சங்கங்கள் தான் 97வது சட்டத்திட்டம். இது வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் 97வது சட்டத்திட்டம் வரும். அது 3 4 தப்பு, ஃபஸ்ட்டு 2 கரெக்டு. ஓகேவா? இல்லை கீழே ஆப்ஷன்லேயே 1 3 தவறான இணைங்குது. 1 கரெக்டு, 3 தப்புன்னு தெரியும். 2 3 தவறான இணைங்குது. 2 கரெக்டுன்னு தெரியும், 3 தப்புன்னு தெரியும். அப்போ 3 4 ஃபஸ்ட் 2 கரெக்டுன்னு தெரிஞ்சாலே போதும். இல்லைனா லாஸ்ட் 2 கன்ஃபார்ம் தப்புன்னு தெரிஞ்சால் போதும். எனக்கு லாஸ்ட் 4வது கன்ஃபார்ம் தப்புன்னு தெரியும். ஏன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் 97வது சட்டத்திட்டம். அப்போ 86வது சட்டத்திட்டம் வந்து கல்வி உரிமைக்கு தான் வரும். அப்போ இது ரெண்டுமே தப்புன்றது நல்லா தெரியுது. அப்போ 3 4 தப்பு பார்த்தோன்னே போட்டுடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். மக்கள் இறைமை கோட்பாட்டின் அடிப்படையானது என்னதுன்னு கேட்குறாங்க. மக்கள் விருப்பம். ஆமாம். இப்போ என்னன்னா, த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலர் சர்வஜனிட்டி இஸ் த வில் ஆஃப் த பீப்புள். மக்கள் உரிமை வயது வந்தோருக்கும் மக்கள் உரிமைக்கும் சம்மந்தம் இல்லை. பிரதிநிதித்துவ குடியாட்சிக்கும் மக்களுக்கும் சம்மந்தம். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தால் பிரதிநிதிகளை உருவாக்குறாங்க. அப்போ மக்களோட விருப்பம், மக்கள் விருப்பப்பட்டு தான் அவர்களுக்கான பிரதிநிதிகளை உருவாக்குறாங்கன்றப்ப மக்களோட விருப்பன்றது தான் இங்கே வந்து ஐயராக இருக்கும், பெரிய இறையாண்மை கொண்டதாக இருக்கும். மக்கள் விருப்பம். அடுத்து, கல்யாண மண்டப கட்டடக்கலை அமைப்பானது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக இவர்களின் காலத்தில் இருந்த கோயில் கட்டட அமைப்பில் காணப்பட்டது. மண்டப கட்டடக்கலைனாவே கண்டிப்பாக தெரியும், விஜயநகரம் தான். அப்போ டி. இந்தியாவில் முதலாக கட்டப்பட்ட ஆங்கிலிக்கன் தேவாலயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து புனித மேரி தேவாலயம், ஆங்கிலிக்கன் சர்ச். இந்தியாவில் முதலாக கட்டப்பட்ட ஆங்கிலிக்கன் தேவாலயம் வந்து புனித மேரி தேவாலயம். ஓகே. குப்தர்கள் கல்வெட்டை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அலகாபாத் கல்வெட்டு. அலகாபாத்னா சமுத்திரகுப்தர். அப்போ 1க்கு 3 நீங்கள் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. பார்த்தவொடனே போட்டுடலாம், பி தான் ஆன்சரு. பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் உண்டாகும் நச்சுத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. டயாக்சின். பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலமாக ஏற்படுற நச்சுக்கு பேர் வந்து டயாக்சின். HFC எதில் வருதுன்னா
ஹைட்ரோஃப்ளோரோ கார்பனும் குளோரோஃப்ளோரோகார்பன் நம்ம படிச்சிருப்போம், ஃப்ரிட்ஜிலேருந்து வருது. ஹெச்எஃப்சியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பனும் இந்த மாதிரி தான். மீத்தேனும் ஒரு அதாவது நிறைய செறிவு மிகுந்த ஒரு கரியமில வாயு தான். அந்தமானியரின் பொருளாதாரம் மற்றும் டேஸ் வாழ்வு முறை எந்த பழங்குடியினரை சேர்ந்தது? செமங்ஸ் மற்றும் சகாய்ஸ். எனக்கு புரியல. த எக்கனாமி அண்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் அந்தமானிஸ் ரிசம்பிள்ஸ் டேஷ் விச் ஆஃப் த ட்ரைப். இந்த கொஷினே எனக்கு புரியல, அதனால் இது விட்ருவோம். யாருக்காவது இந்த கொஷின் தெரிஞ்சால் அப்படி கொஞ்சம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. ஓகேவா? இது இரும்போட தாது, இது இந்த பக்கம் தாதுக்கள், அந்த பக்கம் என்னன்றது சொல்லியிருக்காங்க. ஹேமடைட் நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு தான், தப்பு. மேக்னடைட் இரும்பு தாதுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ லிமோனைட்ன்றது இரும்பு ஆக்சைடு கிடையாது. சிட்ரைட்ன்றது இரும்பு கார்பனேட். அப்போ 2, 4 கரெக்டு, ஃபஸ்ட்டும் 3 தப்பு. சரி, 2023ஆம் ஆண்டுக்காக உடற்செயலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் யாருன்னா கேத்லீன் கரிக்கோ மற்றும் ட்ரூ வைஸ்மேன். இது அவார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. எப்போவுமே நோபல் ப்ரைஸ்லாம் எல்லாத்துக்குமே பார்த்துக்கணும். இலக்கியத்துக்கு, வேதியியலுக்கு, இயற்பியலுக்கு, மருத்துவத்துக்கு, அந்த மாதிரி. தவறான விடையை கண்டறிக. இந்த அப்ரிவேஷன்லேருந்து இப்போ நிறைய கொஷின் கேட்குறாங்க. அப்போ CEEWனா கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர். கரெக்டாக. அப்போ தவறான எண்ணி தான் 2, 3 தப்பு. அப்போ ஃபஸ்ட்டும் 4 கரெக்டு. ஃபஸ்ட்டு 4 மட்டும் இதில் நாம் நல்லா படித்து வச்சுக்கணும். 2, 3க்கும் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ CEEWன்றது கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர். அப்புறம் 2வது தப்பு, NRDCன்றது த நேஷ்னல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் கிடையாது. 3வது தப்பு, SCGJன்றது ஸ்கில் கவுன்சில் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடையாது, தப்பு. MNREன்றது த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஃபஸ்ட்டும் 4 கரெக்டு. CEEWன்றது கவுன்சில் ஆன் என்விரான்மெண்ட் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டரா. 4வது கரெக்டு, MNRE. 2வதுக்கும் 3வதுக்கும் என்ன கரெக்டான அப்ரிவேஷன்றதை பார்ப்போம், சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்புறம் தேசிய காற்றின் தர கண்காணிப்பு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தேசிய காற்றின் தர கண்காணிப்பு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானது? நேஷ்னல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராம்.
ஓகேவா, அதுதான் NAMP. ஓகேவா, NAMPயின் கீழ் SO2 NO2 RSPM PM 2.5 அளவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. ஆமாம், கரெக்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து NAMPயின் கீழ் வருடத்திற்கு 104 அவதானிப்புகள் பதிவு செய்யப்படுகிறது. அண்டர் த NAMP 104 அப்சர்வேஷன்ஸ் ஆர் ரெக்கார்டு பர் இயர். ஓகே, இந்தியாவில் 398 நகரங்களில் இயக்க கண்காணிப்பு நிலையங்கள் உள்ளன. த ஆப்ரேட்டிங் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் 398 சிட்டிஸ் இன் இந்தியா. அது தெரியல, எக்ஸாக்டாக 398 இருக்குமா? அந்த நம்பரில் வந்தால் கொஞ்சம் டவுட்டு தான். அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, தேர்டு தப்பு. ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் கரெக்டுன்றது தெரியும். அப்போ செகண்ட் வந்து 104 அப்சர்வேஷன்ஸு ஒரு வருஷத்துக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆமாம். மூணாவது தப்பான். அப்போ எத்தனை நிலையங்கள் இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 104 அவதானிப்புகள் தானான்றதை செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து EVSலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசுகள் வந்து கரெக்டாக படிக்கணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் இப்போ கேள்வி அதிகமாக கேட்குறாங்க. ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் அனைத்து நிலைகளிலும் உணவளிக்கும் நுகர்வோர்கள் ஒட்டுண்ணிகள், அரிய பொருட்களை தின்று வாழ்பவை மற்றும் சிதைப்பவைகள். ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் அனைத்து நிலைகளிலும் உணவுக்கும் நுகர்வோர்கள் வந்து ஒட்டுண்ணிகள், அழுகிய பொருட்களை தின்று வாழ்பவை, பாரசைட்ஸ், ஸ்கேவஞ்சர்ஸ் அண்டு டீகம்போசர்ஸ். இவங்க தான் அனைத்து நிலைகளிலையும் உணவளிப்பவை. அடுத்து பீர்பால் சஹானி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேலோ பாட்டனி இஸ் லொக்கேட்டட் இன் லக்னோ. பீர்பால் சஹானி தொல்தாவரவியல் நிறுவனம் வந்து லக்னோவில் இருக்குது. பீர்பால் சஹானி தொல்தாவரவியல் நிறுவனம் வந்து லக்னோவில் இருக்குது. ஓபியோ பிஞாட்டியஸ் தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு உயிரி. ஓகேவா. டோலியோலேரியா தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஓர் இளம் உயிரி. கீழ்காணும் கூற்றில் எது சரி? இது ரெண்டுமே எனக்கு தெரியாது. ஆனால் போத் 1 and 2 கரெக்டாக. 1 மற்றும் 2 இரண்டும் சரியா? இது எனக்கு தெரியாது. லெட் ஆர்சினேட்டின் பயன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. லெட் ஆர்சினேட் வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுது. லெட் ஆர்சினேட் வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. லெட் ஆர்சினேட் வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுது. இப்போ களைக்கொல்லியாக என்னது போட்டாக்ஸ் கலவை இந்த மாதிரி சொல்லுவாங்க. டிடி. அப்புறம் வந்து நெமிட்டிசைடுவாக என்ன பயன்படுது, பூஞ்சான் கொல்லியாக என்ன பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பூஞ்சான் கொல்லி என்ன, களைக்கொல்லி என்ன, நெமிட்டிசைட்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பூச்சிக்கொல்லியாக மட்டும்தான் இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸு, வீடிசைட்ஸு, நெமாட்டிசைட்ஸ். ஓகேவா. அப்போ பூச்சிக்கொல்லியாக மட்டும்தான் லெட் ஆர்சினேட் பயன்படுது. இது வந்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சர்வோதயாவின் குணாதிசயங்கள் பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. சர்வோதயா சமூகம் அரசியல் சர்வாதிகாரத்தில் இருந்து விடுபட்டுள்ளது. சர்வோதயா சமூகம் அரசியல் சர்வாதிகாரத்திலிருந்து விடுபட்டுள்ளது. ஓகே. சர்வோதயா சமூகம் சுய ஒழுங்குமுறை சிறிய சமூகங்களில் சுயமாக நிர்வகிக்கப்படுகிறது. ஓகே. சர்வோதயா சமூகம் வலுவாக கட்டமைக்கப்பட்ட கிராம ஸ்வராஜ் யோசனையை உள்ளடக்கியது. கரெக்டு. ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட தன்னிறைவு உள்ளது. சர்வோதயா சமூகத்திற்கு
அதிகபட்ச அரசியல் மற்றும் வலுவான ஆயுதப்படைகள் தேவை. அதாவது சர்வோதயான்றது ஒரு சுய தன்னிறைவை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதை வச்சு நீங்கள் இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது மேக்ஸிமம் இது எல்லாமே பொருந்தி தான் வருது. சர்வோதய சமூகம் அரசியல் சர்வாதிகாரத்திலிருந்து விடுபட்டது. யாரும் நம்மளை டாமினேட் பண்ண முடியாது, நம்மளை நாமளே ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. சர்வோதய சமூகம் சுய ஒழுங்குமுறை சிறிய சமூகங்களில் சுயமாக நிர்வகிக்கப்படுகிறது. அவங்களுக்குள்ளாரையே அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளாரையே வாழ்வாங்க. சர்வோதய சமூகம் வலுவாக கட்டமைக்கப்பட்ட கிராமம் வலுவாக இருந்தால் தான் அவங்களுக்குள்ளாரையே கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிட்ட தன்னிறைவு உள்ளது. சர்வோதயமே தானே செஞ்சுக்கணுன்ற மாதிரி தான். அரசியல் மற்றும் வலுவாத ஆயுதப்படைகள் தேவை. வேறு இடத்துலேருந்து இங்கே வந்து அடிக்காமல் இருக்கணும்னா நமக்கு வலுவான ஆயுதப்படைகளும் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இந்திய அளவில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கென டேஸ் பதிவு செய்யப்பட்ட சங்கம். முதலாவதாக பதிவு செய்யப்பட்ட சங்கம். இப்படி எல்லாமே கேள்வி கேட்பீங்க. கீழ்கணவற்றுள் எவையெல்லாம் நான் முதல்வன் கீழ் இல்லை? மாணவர்களிடம் வளர்ந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்தல், சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு, உயர்கல்வி மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சென்று படிக்க வழிகாட்டுதல், உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்கச் செய்தல், வட இந்திய மொழிகளில் மேம்பட செய்தல். அப்போ 5வது கண்டிப்பாக கிடையாது. ஓகே, பி கிடையாது. எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். இயும் பியும் கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக உண்டு. உண்டு, சி உண்டு. இது ரெண்டுமே நான் படிச்சிருக்கேன். அப்போ ஏவும் சியும் உண்டு, இயும் பியும் கிடையாது. பியும் கிடையாதுன்னும் போது எனக்கு இங்கே என்ன வருது? உண்டு, இயும் பியும் தான் கிடையாது. இங்கே பி இருக்குது. பி இருக்கணும், இயும் இருக்கணும் அந்த ஆப்ஷனில். அப்போ பிடிஇ தான். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்தல்லாம் கிடையாது. அப்போ டி தப்பு. ஓகே, அப்போ சி தான் ஆன்சர். எனக்கு ஃபஸ்ட்டு கரெக்டுன்னு கண்டிப்பாக தெரியும். மாணவர்களிலே ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டதால் தான் நான் முதல்வனுக்கு தனியாக சேனல் இருக்குது. அதுலேயே சொல்லுவாங்க. அப்புறம் சுற்றுச்சூழல் கல்வியை பற்றி விழிப்புணர்வுலாம் கிடையாது. நான் முதல்வன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றின ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் முதல்வன். அதில் சுற்றுச்சூழலை பற்றியெல்லாம் எதுவும் பேசுகிறது கிடையாது. உயர்கல்வி மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சென்று படிக்க வழிகாட்டுதல். நர்சிங் படித்தவங்களெல்லாம் வெளிநாட்டில் கூட அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான் இது இருக்குது நான் முதல்வனில். ஓகே, அப்புறம் வந்து நம்ம கிராம திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆகஸ்ட் 2004. இப்போ வந்து என்னென்னா இயரை மட்டும் கேட்காம அதுலேருந்து மந்த்து கூட கேட்குறாங்க. ஜூனா, ஜூலையா, ஆகஸ்டா? இதுலேயே பாருங்கள் 2004ங்கிறது 2 இருக்குது. எல்லோரும் 2004ன்றது வரையும் கூட படிச்சிருப்பாங்க. ஆகஸ்ட்டுங்கிறது வரையும் படிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுலேருந்துன்னா இந்த பாலிசி நோட்லேருந்து. நமது கிராம திட்டம் இந்த மாதிரி இப்போ ஏதாவது புதுசாக ஒரு திட்டம் வருதுன்னா அதுலேருந்து அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தில் இந்த வருஷத்துலேருந்து தொடங்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இதுன்ற மாதிரி பாலிசி நோட்டில் பட்ஜெட் அப்போ போட்டிருப்பாங்க. அதை பொறுத்து இது போட்டிருப்பாங்க.